கனவில் வந்த பெண்ணே நீயே நீதானா, உன்னை சேரும் முன்னே உயிர் பிரிவேனா, நெஞ்சாங்குழி ஓரத்தில நீ இருந்தா போதும் புள்ள, நீ மட்டும் போதும் புள்ள, வேற யாரும் தேவையில்லை. நேத்து நைட் என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு நாள். நீங்க நீங்க என் பக்கத்துல இருந்து என் கைய பிடிச்சு என் கூட டான்ஸ் ஆடினீங்க சாரு. இப்ப வரைக்கும் என்னால அந்த நிகழ்வெல்லாம் மறக்கவே முடியல. நைட்ல தூக்கம் வரல. எனக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீங்க என் கைய பிடிச்சதே எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஒரே ஒரு வார்த்தை பொன்னி, நான் உன்னை காதலிக்கிறேன்னு நீங்க சொன்னீங்கன்னா அது தவிர எனக்கு வேற என்ன வேணும் சாரு? ஆனா இதெல்லாம் நினைச்சு நான் சந்தோஷப்படக்கூடாது. ஏன்னா இன்னும் முழுசா ஒரே ஒரு நாள் மட்டும்தான் நீங்க எனக்கு சொந்தமானவரை என்னால உங்களை பார்க்க முடியும். ஏன்னா அதுக்கப்புறம் நீங்க வேற ஒரு பொண்ணுக்கு சொந்தமாயிடுவீங்க. வேற ஒரு பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்க. மனசுல அவ்வளவு ஆசையா இருக்கு. ஒரே ஒரு தடவை உங்களுக்கு அந்த மலை கிராமத்துல நடந்த விஷயம் ஞாபகம் வந்துடாதான்ட்டு அவ்வளவு ஏக்கமா இருக்கு. ஒருவேளை நமக்குள்ள நடந்த அந்த விஷயம் உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா என்னை ஏத்துப்பீங்க சாரு. எனக்குன்னு யாருமே இல்ல. எனக்குன்னு இருந்த நீங்களும் இன்னும் முழுசா ஒரே நாள்ல வேற ஒருத்திக்கு சொந்தமாயிடுவீங்க. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன்? நான் ஒரு அனாதையாயிடுவேன். பொன்னி, சொல்லுங்க. அழுதுட்டு இருக்கியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வீட்டு ஞாபகம் வந்துருச்சு, வேற ஒண்ணும் இல்ல. ஏன் பொன்னி போய் சொல்ற? உனக்குதான் உன் வீட்டுல யாருமே இல்லையே. அந்த கொடுமைக்கார சித்தியும் உங்க அப்பாவையும் தவிர. அவங்கள நினைச்சா நீ அழ போற? அது அது தெரியல, ஒரு மாதிரி இருந்தது. ஒண்ணும் இல்ல. ஏன் பொன்னி என்கிட்டயே எல்லாமே மறைக்கிற? எனக்கு தான் எல்லா விஷயமும் தெரியுமே. நீ விஜயோட கல்யாணத்தை நினைச்சதானே கவலைப்படுற? இதுல நான் கவலைப்படுறதுக்கு எதுவும் இல்லைன்னு. எதுவுமே நம்ம கையில கிடையாது. எது நடக்கணும்னு இருக்கோ அதுதான் நடக்கும். இதுல நான் கவலைப்பட்டு மட்டும் இப்ப என்ன மாறப்போகுது? நீ ஏன் பொன்னி இப்படி இருக்க? இப்ப மட்டும் ஒரே ஒரு வார்த்தை சொல்லு. நான் இப்பவே போய் விஜய் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறேன். கண்டிப்பா எல்லாம் உண்மையும் தெரிஞ்சா அவன் உன்னை ஏத்துப்பான். அண்ணே, நீங்க எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கீங்க, அத மறந்துடாதீங்க. தயவு செஞ்சு நீங்க எதுவுமே வாயை திறந்து சொல்லிடாதீங்க. இந்த வீட்ல பாருங்க, எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. ஷாலுக்கும் விஜய்க்கும் கல்யாணம் ஆக போகுதுன்றதுக்காக எல்லாரும் அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. ஒவ்வொருத்தையும் பார்த்து பண்றாங்க. ஷாலுவும் அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க விஜய் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக. அதுவும் இல்லாம விஜய் சாரும் அவ்வளவு சந்தோஷமா இருக்காரு அவர் காதலிச்ச பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும்ன்றதுக்காக. இதுக்கு நடுவுல நான் தேவையில்லாம ஏதேதோ சொல்லி இந்த குடும்பத்தோட சந்தோஷத்தை கெடுக்க நான் விரும்பல. இந்த குடும்பத்தோட சந்தோஷத்துக்காக பார்த்தனா உன் வாழ்க்கை போயிட்டு பொன்னி. இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இருக்கு. ஒரு நாள் இருக்கு பொன்னி. நீ ஒரு வார்த்தை சொல்லு. நான் கண்டிப்பா போய் விஜய் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். நீ என்கிட்ட சத்தியம் வாங்காம இருந்திருந்தா நான் எப்பவும் இந்த விஷயத்த விஜய் கிட்ட சொல்லியிருப்பேன். ஆனா உன்னோட சத்தியம் தான் இப்ப என்ன தடுக்குது பொன்னி. நீங்க என்கிட்ட பண்ணி கொடுத்த சத்தியத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இத பத்தி யார்கிட்டயும் நீங்க வாய் திறந்து சொல்லவே கூடாது. இன்னும் ஒரு நாள்ல இந்த குடும்பம் ஆசைப்பட்ட மாதிரி ஷாலுக்கும் விஜய்க்கும் கல்யாணம் ஆகும். அவங்க சந்தோஷமா அவங்க வாழ்க்கையில வாழ்வாங்க. நானும் படிச்சு என் கிராமத்துக்கு உதவி பண்ண போறேன். அதுதானே என்னுடைய கொள்கை. நான் அதை நோக்கிதான் போகணும். நான் விஜய கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது சரியா வராது. அவங்க வீட்டுல ஒரு அனாதையான என்னை எப்படி ஏத்துப்பாங்க? ஐயோ பொன்னி, நீ தேவையில்லாததெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க பொன்னி. இப்ப நீ விட்டுட்டேன்னா
இதுக்கப்புறம் விஜய் எப்பயுமே உனக்கு கிடைக்க மாட்டான். நீ உன் மனசாட்சி தொட்டு சொல்லு, நீ விஜய காதலிக்கவே இல்லையா பொன்னி? அவனை நீ உன் புருஷனா நினைக்கலையா? என் மனசுல என்ன இருந்தா என்ன, ஆனா இப்ப நடக்கிற இதையும் என்னால மாத்த முடியாது. ஒருவேளை என் மனசுல அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்தாலும் அந்த எண்ணத்தை தான் நான் மாத்தணுமே தவிர, என்ன யாருன்னே தெரியாம இங்க கூட்டிட்டு வந்திருந்தாலும் என்ன குடும்பத்துல ஒரு ஆளா பாக்குற இந்த குடும்பத்தோட சந்தோஷத்தை நான் கெடுக்க கூடாது. நான் என் மனசை மாத்திப்பேன், என்னால அது முடியும். ஆனா இந்த குடும்பம் உடைஞ்சு போயிடுச்சுன்னா அதை என்னால பார்க்க முடியாது. அதுக்கு காரணமா என்னால இருக்க முடியாது. நீங்க தயவு செஞ்சு அங்க நடந்த எல்லா விஷயத்தையும் மறந்துடுங்க. இதை யார்கிட்டயும் சொல்லாதீங்க. என்ன மேலும் மேலும் காயப்படுத்தாதீங்க. நான் கிளம்புறேன். நீ என்ன வேணா சொல்லு பொன்னி, நீ என்னோட வாயை வேணா அடைக்க முடியும், ஆனா உண்மையை என்னைக்குமே மறைக்க முடியாது. கண்டிப்பா கடவுள்னு ஒருத்தர் இருக்கான், அவன் ஏதாவது பண்ணுவான். கண்டிப்பா நீங்க 2 பேரும் ஒண்ணு சேருவீங்க. கடவுளே தயவு செஞ்சு உங்க 2 பேரும் ஒண்ணு சேர்த்து வைப்பா. காஷ்மோரா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இன்னும் வரைக்கும் வீட்டுக்கே வரல அவ. நேத்து நைட்டு போனா இன்னும் வரல. என்ன ஆச்சுன்னு தெரியல. ஏதாவது ஆபத்துல மாட்டிக்கிட்டாளா? எனக்கு சித்ரலேகாவை நினைச்சு ரொம்ப கவலையா இருக்கு. அவளை நம்பிதான் நாம இருக்கோம். இப்ப கடைசி நேரத்துல ஏதாவது பிரச்சனைனா ஒண்ணுமே பண்ண முடியாது. இன்னும் முழுசா ஒரே ஒரு நாள் தான் இருக்கு. நாளைக்கு ரிசப்ஷன். அது முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் எனக்கும் விஜய்க்கும் கல்யாணம் தான். என்ன பண்ண போறோம்னு எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கும் அதே யோசனையா தான் இருக்கு ஷாலு. நேத்து நைட்டு போன சித்ரலேகா இன்னும் வீட்டுக்கு வரல. என்னாச்சுன்னு தெரியல. அவ ஏதாவது ஆபத்துல மாட்டிட்டு இருக்காளான்னு தெரியல. பேசாம நானே போய் நேர்ல பாத்துட்டு வந்துட்டா. 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க? 2 பேரும் இங்கதான் இருக்கீங்களா? வீடு ஃபுல்லா தேடிட்டு இருக்கோம். என்னாச்சு மேடம்? எதுக்காக எங்களை தேடிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு ஏதாவது வேலை செஞ்சு தரணுமா? ஆமா மஸ்தானி, இன்னும் கொஞ்ச நேரத்துல சங்கீத் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிடும். அதுக்கு டெக்கரேஷன் ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கூட இருந்து யாராவது பாத்துக்கிட்டா நல்லா இருக்கும். வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டு இருக்காங்க, அவங்களெல்லாம் இன்வைட் பண்ணணும். அது இல்லாம நிறைய வேலை இருக்கு. சாப்பாடுக்கு வேற ஆளுங்களை வர சொல்லியிருக்கோம், சமையல்காரங்களை. அவங்க வேற பொருள்லாம் வாங்கிட்டு வர சொன்னாங்க. அதெல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும். நிறைய வேலை இருக்கு. நீ கொஞ்சம் டெக்கரேஷன் ஒர்க் மட்டும் கூட இருந்து பாத்துக்கிறியா மஸ்தானி? சரிங்க மேடம், ஏதோ போறேன். ஆமா ஷாலு, உன்னோட ஃப்ரெண்டு பெங்களூர்ல இருந்து ஒரு பொண்ணு வந்திருந்ததே, அது பேரு கூட ஏதோ சோனம். எங்க அந்த பொண்ணு? நேத்து நைட்டு பார்த்ததோட சரி, அதுக்கப்புறம் நான் அந்த பொண்ணை பார்க்கவே இல்லையே. காலையில டிஃபன் சாப்பிட கூட வரல. எங்க போச்சு? அவளுக்கு போட்டோகிராஃபிஸ்னா ரொம்ப பிடிக்கும். அதனால காலையிலே எந்திரிச்சு ஊர்ல இருக்க கோவில குளத்தெல்லாம் போட்டோ எடுக்கிறதுக்காக கிளம்பி போனா. வந்துருவா, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவா. ஓ, கோவிலுக்கு தான் போயிருக்காங்களா? ஏன் ஷாலு, ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தா நானும் போயிருப்பேன்ல. நானும் இன்னைக்கு கோவிலுக்கு போனோன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வேற பாரு. சரி கோவிலுக்கு போலான்னு நானும் இருந்தேன். சொல்லியிருந்தா நானும் கூட சேர்ந்து போயிருப்பேன்ல. அவ ரொம்ப காலையிலே போயிட்டா சாண்டி. ஒரு 5:30 மணி இல்ல 5 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்பவே கிளம்பி போயிட்டா. ஏன்னா காலையில சூரியன் உதயம் ஆகிறத போட்டோ எடுக்கணும்ன்றதுக்காக போனா. நீ அந்த டைம்ல தூங்கிட்டு இருப்ப. பாவம், நீயும் பிரெக்னண்டா வேற இருக்க. எதுக்கு தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணோன்னு. நேத்து வேற நிறைய வேலை எல்லாம் பார்த்தோம்ல. நீ டயர்டா இருப்ப, அதனாலதான். அவ்வளோ காலையில போன பொண்ணு இன்னுமா வீட்டுக்கு வரல? ஒருவேளை வழி தெரியாம வேற எங்கேயாவது போயிட்டு இருப்பாங்களோ? ஏமா, யாராவது நாங்க கூட போயிருப்போம்ல, யாரையாவது அமுச்சு விட்டுருக்கலாம்ல. ஏன் தனியா அனுப்புன? இப்ப எங்க போனானே தெரியலையே. இப்ப எப்படி அந்த பொண்ணை போய் பாக்குறது? போனாவது பண்ண ஷாலு. போன் நான் பண்ணேன். அவ வந்துட்டு இருக்கேன்னு தான் சொன்னா. வந்துருவா. நீங்க எதுவும் வரி பண்ணிக்காதீங்க. ஓ அப்படியா? சரி ஷாலு, சரி நீ போய் ரெடி ஆகு. இன்னும் கொஞ்ச நேரத்துல சங்கீத் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிடும். நாங்களும் போய் ரெடி ஆகுறோம். மஸ்தானி, நீ போய் கொஞ்சம் டெக்கரேஷன் ஒர்க் மட்டும் பாத்துக்கோ. பாத்துட்டு அப்புறமா போய் ரெடி ஆகு, ஓகேவா? ஓகே மேடம். நான் வந்துட்டேன். அப்பாடா,
ஒரு வழியா வந்துட்டியா சித்ரலேகா. எனக்கு இப்பதான் ரொம்ப நிம்மதியா இருக்கு. இவ்வளவு நேரம் எவ்வளவு பயந்து போயிட்டேன் தெரியுமா? சரி சரி, இப்ப இப்ப எல்லாம் ஓகே தானே? நீ அதெல்லாம் யாருன்னு கண்டுபிடிச்சிட்ட தானே? நேத்து நைட்டு நீ போன விஷயம் நல்லபடியா முடிஞ்சுதா லேக்கா? நீ நீ நல்லா தானே இருக்க? ஏன் உன்னோட முகம் ஒரு மாதிரி இருக்கு? உனக்கு ஏதாவது பிரச்சனையா? நீ ஓகே தானே? என்னம்மா, போன வேலை முடிஞ்சதா? போட்டோஸ்லாம் எடுத்துட்டியா? முடிஞ்சது, எடுத்துட்டேன். சரி சரி சோனம், நீ ரொம்ப டயர்டா இருக்க மாதிரி இருக்கு பாரு. ஃபேஸ் எல்லாம் இப்படி டல்லா இருக்குன்னு. போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு வா. சங்கீத் ஃபங்க்ஷன் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஸ்டார்ட் ஆயிடும். சரி சரி, நான் என் ரூமுக்கு போறேன். ஹை, பரவாயில்லையே. நீங்க வந்தப்ப ஒரு மாதிரி பேசிட்டு இருந்த தமிழ், ஆனா இங்க வந்து 2 நாள்ல தமிழ் நல்லா கத்துக்கிட்ட. சூப்பரா பேசுறியே. நான் எல்லாமே சீக்கிரம் சீக்கிரமா கத்துப்பேன், அது என்னோட பழக்கம். சரி சரிம்மா, சரி போ, போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. பாரு, கண்ணெல்லாம் ரொம்ப சின்னதாயிட்டு இருக்கு. தூக்கம் பத்தல உனக்கு? ஆமா, எனக்கு ரெஸ்ட் வேணும். நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். சரி ஷாலு, நீயும் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ரெடி ஆகு. ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல சங்கீத் ஸ்டார்ட் ஆயிடும். அப்ப போட்டோஸ்லாம் எடுக்கணும். உன் ஃபேஸும் நல்லா கிளியரா இருக்கணும்ல. அங்க இங்க நனைஞ்சிட்டு இருக்காத, ரெஸ்ட் எடு. சரி சாண்டி. ஷாலு, ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு. ஏன் அப்படி சொல்ற காஷ்மோரா? சித்ரலேகா என்ன சொன்னா? நம்ம மனசுல என்ன நினைக்கிறோமோ அது அவளுக்கு கேட்கும், அவ மனசுல நினைக்கிறது நம்மளுக்கு கேட்கும்ன்ற மாதிரி தானே சொன்னா. நான் இப்ப அவகிட்ட கேள்வி கேக்குறேன், அவ ஒரு பதில் கூட எதுவுமே நினைக்கல, எதுவுமே ரியாக்ஷனே பண்ணல. அவளோட முகத்தை பாத்தியா? ஒரு மாதிரி சோர்வா இருக்கு. எப்பயுமே அவன் முகம் அந்த மாதிரி கிடையாது, சிரிச்ச மாதிரியே தான் இருக்கும். எனக்கு என்னமோ ஏதோ ஒண்ணு தப்பா படுது. அப்படிலாம் எதுவும் இருக்காது காஷ்மோரா. அவ நேத்து ஏதோ கண்டுபிடிக்கிறேன்னு போனால, அங்க ஏதாவது கண்டுபிடிச்சிருப்பா. இல்ல ஏதாவது அவளை அஃபெக்ட் பண்ற மாதிரி நடந்திருக்கும். நம்ம பொறுமையா அவகிட்ட கேட்டு பாப்போம். அவதான் பத்திரமா வீட்டுக்கு வந்துட்டால, அப்புறம் என்ன? சரி, நம்ம அப்புறம் பொறுமையா அவகிட்ட என்னன்னு கேட்போம். ஒருவேளை அவ ஏதாவது மூட் ஆஃப்ல இருப்பா. சரி ஷாலு. சார், என்ன எதுக்கு இங்க உட்கார வச்சிருக்கீங்க? எல்லாரும் அங்கதானே இருக்காங்க, லேடிஸ் எல்லாம். நான் அங்கேயே போறேனே, என்ன எதுக்கு இங்க உட்கார வச்சிருக்கீங்க? மஸ்தானி, நீ இங்கே உட்காரு. ஏன்னா மத்த காம்படிஷன்ல கூட பரவாயில்ல, இது பாட்டு பாடுற காம்படிஷன். எப்படி பார்த்தாலும் பொண்ணுங்க தான் வின் பண்ணுவாங்க. அதனால எங்களுக்கு ஒரு பொண்ணோட சப்போர்ட் தேவைப்படுது. கண்டிப்பா நீங்க உட்காந்தனா உன்னால இந்த பாட்டு போட்டியில வின் பண்ண முடியும். எங்களுக்கு நீ சப்போர்ட் பண்ணுவல்ல, அதனாலதான். அட பாவி ஆனந்து, அவ என் பக்கத்துல உட்காருவான்னு இந்த மாதிரி ஒரு ஐடியாவை நான் உனக்கு கொடுத்தா, அவளை கூட்டிட்டு போய் அங்க சென்டர்ல உட்கார வச்சிருக்கீங்க. அட்லீஸ்ட் என்னையாவது அங்க உட்கார வச்சிருக்கலாம்ல. அவகிட்ட எப்படியாவது பேசி என் காதுல சொல்லான்னு பார்த்தா இவனுங்களே எல்லாத்தையும் கெடுத்து விட்டுடுறானுங்க. தம்பி எதுனா சொன்னியாப்பா? ஒன்னும் இல்ல அங்கிள். எப்பா, அங்கிள் என்ன கூப்பிடாத, சும்மா அண்ணனே கூப்பிடு. அங்கிள் அங்கிள்னு கூப்பிட்டு அப்புறம் என்ன வயசானவன் மாதிரி காட்டாத எல்லாரும் நடியும். இல்லனா மட்டும் இந்த ஆளுக்கு வயசாயிடுச்சுன்னு தெரியவே தெரியாது. என்னப்பா சொன்ன? ஒன்னும் இல்ல. சரிங்க அண்ணன். சரிப்பா சரிப்பா. என்ன பாய்ஸ், பாட்டு பாடுறதுக்கு எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? எங்க டீம்ல எல்லாரும் ரெடி. நீங்க ரெடியா? நாங்களும் ரெடி தான். கண்டிப்பா நாங்க தான் வின் பண்ணுவோம். அதையும் பாத்துடலாமே, யாரு தான் வின் பண்ண போறாங்கன்னு. ஓ, அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா? சரி ஓகே, அப்படின்னா எங்க சைடுல இருந்து எங்க பொண்ணு, கல்யாண பொண்ணு ஷாலு ஸ்டார்ட் பண்ணுவா. அப்படின்னா எங்க சைடுல இருந்து என் மச்சான் விஜய் தான் ஆப்போசிட்ல பாட போறான். மச்சான் பாடுடா, உன் மனசுல ஷாலுவை நினைச்சிட்டு பாடு. சரி.